ஒன் கிளிக் ஏஐ ஏஜென்ட் அண்ட் மல்டி ஏஜென்ட் இதை விட முக்கியமாக நிறைய ஏஜென்டிக் கோடிங் டூல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதில் நிறைய ஸ்கில்ன்ற வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏஐ ஏஜென்ட் எப்படி ஒர்க் பண்ணுங்கிற முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்கில்ல தான் இருக்கணும். அதாவது வந்து ஏஜென்ட்டால எல்லாமே பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்கில் ஆட் பண்றதுனால என்ன நடக்கும்னா, இதை மட்டும்தான் பண்ணணும்ன்ற குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ அதனால பெட்டரான கான்டெக்ஸ்டும் கிடைக்கும், பெட்டரான அவுட்புட்டும் கிடைக்கும். ஸோ இதனால தான் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி உங்களால பெட்டரா வந்து நிறைய ஆப்ரேஷன் ஈஸியா பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்னுடைய ஒர்க் ஃப்ளோல இது எப்படி பெட்டரா இருந்தது அப்படின்றதையுமே நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் கொடுத்து இந்த வீடியோக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, டூல் கிடையாது, ஸ்கில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எக்ஸ்கிரால் ஸ்கில்ஸ். ஸோ இது வந்து இதோட GitHub லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ இந்த ஸ்கில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மல்டி ஏஜென்ட் ரன் டைம்ல டேட்டாவை தரும், வெப் ஸ்கிராப் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஏஜென்ட் நல்லா ஒர்க் ஆகணும்னா ரன் டைம்ல டேட்டா கிடைக்கணும், ரன் டைம்ல நல்லா ஸ்கிராப் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த எக்ஸ்கிரால் ஸ்கில் வந்து பயங்கரமா ஒர்க் ஆகும். ஸோ இவங்க இன்னொரு ஆப்ஷன் தராங்க, அதுதான் ஏபிஐ ஃபர்ஸ்ட் வெப் டேட்டா ஒர்க் ஃப்ளோ. அதாவது வந்து ஏபிஐ மூலியமாவே உங்களுக்கு டேட்டாவா கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இருக்கு, செர்ப் ஏபிஐ இருக்கட்டும், இதெல்லாமே இருக்கும். அண்ட் நம்ம ஃபயர் கிரால் இந்த மாதிரி நிறைய கிராலிங் மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அதுல இந்த எக்ஸ்கிரால் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் தராங்க, அதுதான் இங்க முக்கியமானது. அதுல என்னென்னலாம் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்கிராலோடைய ஸ்கிராப் ஒரு சிங்கிள் யூஆர்எல் எக்ஸ்ட்ராக்ஷன்ல இருந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா தந்துடும் நீங்க எக்ஸ்கிராலோடைய ஸ்கிராப் யூஸ் பண்ணீங்கன்னா. அண்ட் நார்மல் எக்ஸ்கிரால் யூஸ் பண்ணீங்கன்னாக்க ஜஸ்ட் அந்த ஸ்கில்ல பார்த்துட்டு அந்த ஸ்கில்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே பண்ணிடும். எக்ஸ்கிராலோடைய மேப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைட் யூஆர்எல் டிஸ்கவர் பண்ணுறதுக்கும் ஸ்கோப் பிளானிங் மேப் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது, நிறைய இடத்துல சில சைட்ஸ்லாம் பிளாக் பண்ணுவாங்களா, அப்போ ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த எக்ஸ்கிராலோடைய மேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக எக்ஸ்கிராலோடைய கிரால் இது என்ன பண்ணுனாக்க, அதிலே போட்டிருக்காங்க பல்க் சைட்டை வந்து கிரால் பண்ணிட்டு அது எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை சிங்க் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரும். ஃபைனலா வந்து எக்ஸ்கிராலோடைய சர்ச் இது என்ன பண்ணுனாக்கா, லொகேஷன், லாங்குவேஜ் கண்ட்ரோல், அதாவது இப்போ லோக்கல் பேஸ்டு ஒரு டீ ஷாப் என்ன, பிரியாணி ஷாப் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அதையும் பெட்டரா தரும் இந்த எக்ஸ்கிராலோடைய சர்ச். அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத சிம்பிள் ஸ்டெப்பா சொல்லித்தரேன், அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த dash.excral.com அதுதானே சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வர்றது தான் இந்த பேஜ். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் கூகுளில் சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ண உடனே உங்களுக்கு 1000 கிரெடிட் ஃப்ரீயாக வரும். அண்ட் ஏபிஐக்கும் வந்துடும். நீங்கள் அதனால் பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் இந்த அப்ளிகேஷன். நம்ம அங்கே பார்த்தது எல்லாமே இங்கே அந்த ஃபீச்சரோடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸ்கிராப்பு, சர்ச்சு, கிராலு, மேப்பு, செர்ப் ஏபிஐ, இது எல்லாமே ரியல் டைம் சர்ச்சுக்காக செர்ப் ஏபிஐ இது எல்லாமே இருக்கும். அண்ட் 1000 கிரெடிட்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஏபிஐ கீயை மட்டும் காப்பி பண்ணால் போதும். இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே வேணாம். ஸோ டேட்டா செட்ஸ் வேணாக்கா இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. டேட்டா செட்ஸ் நீங்கள் ஏதாவது வந்து கஸ்டம் டேட்டா செட் வந்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஏதாவது டேட்டா செட் வேணும்னா இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணலாம்னா, கிளாட் கோடில் வந்து இந்த எக்ஸ்கிராலோடைய எம்சிபி ஆட் பண்ணி எக்ஸ்கிராலை வச்சு சில ஆப்ரேஷன்லாம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஆக்சுவலாக அது வந்து பிடிக்கும். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு இண்டி டெவலப்பர் இருக்கீங்க, இல்லை மார்க்கெட் ஏஜென்சி இருக்கீங்க, காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணணும், அண்டு நிறைய வெப்சைட்டில் ஸ்கிராப் பண்ணி தான் உங்களுடைய ஒர்க்கே இருக்குது அப்படின்னாக்க இந்த எக்ஸ்ட்ராவில் நம்பர் 1ல் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பெட்டராக ஒர்க் ஆகுது, என்னுடைய ஒர்க் ஃப்ளோலலாம் இருக்குது. ஸோ நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ சிம்பிள் மெத்தட் என்ன, கிளாட் எம்சிபி ஆடு, இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து HTTPனாக்க ரிமோட்டு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ்ட்ராவில் ஆட் பண்ண போகிறோம். என்னோட கிளாட் கோடு இது தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை பேஸ்ட் பண்ணிட்டு ஏபிஐ கீயை இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வர போறேன் இங்கேருந்து. ஸோ நான் டேஷ்போர்டு வந்தேன்னா இங்கே இருக்குல்ல, இதுதான் ஏபிஐ கீ. ஸோ இந்த ஏபிஐ கீயை ஜஸ்ட் வந்து இந்த ஏபிஐ கீயை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேனாக்க எனக்கு இப்போ இந்த எம்சிபி ஆட் ஆகிடும். ஆடட் HTTP MCP சர்வர் அப்படின்னு சொல்லி வந்துடும். நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, கிளாடை ஜஸ்ட் லான்ச் பண்ணால் போதும், இந்த எம்சிபி எனக்கு வந்துடும். ஸோ இந்த எம்சிபி வந்துடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்பயே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ எனக்கு கிளாடு வந்து வந்துடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, எம்சிபி லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். எம்சிபி சர்வர் லிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவே புரிஞ்சிச்சு. ஓகேவா?
ஸோ cloud.ai-ல இவ்வளோ சர்வர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் என்னுடைய கோடில் இந்த 3 வச்சுருக்கேன். OSL, IDE அண்ட் எக்ஸ்க்ரால் இதை தான் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்க்ராலில் வந்து என்னென்ன இருக்குது, ஸ்க்ராப்பு, ஸ்க்ராலு, மேப்பு, சர்ச் இது எல்லாமே இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூஸ் எக்ஸ்க்ரால் டு ஐடென்டிஃபை த பெஸ்ட் பிரியாணி ஷாப் இன் கிண்டி அப்படின்னு போட்டுறேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னாக்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக வெப் சர்ச்சே பண்ணிடும். ஏதாவது வந்து பிளாக் ஆகுது, இல்லை உங்களுக்கு டேட்டா செட் தேவைப்படுது, ரியல் டைமாக டேட்டாவை சர்ச் பண்ணணும், உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லை மைக்ரோசாஸ் பில்ட் பண்ணுறீங்க அதிலலாம் ஆட் பண்ணணும், அப்போ யூஸ் பண்ணுங்கள், பயங்கரமாக இருக்கும். பேஸ்ட் ஆன் தி சர்ச் ரிசல்ட் ஹியர் ஆர் தி டாப் பிரியாணி ஷாப் ஸ்பாட்ஸ் இன் கிண்டி, சென்னை. சுக்குபாய் பிரியாணி, ரம்யாஸ் கிராமிய சுவையகம் அண்ட் அர்மனி பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி, பாம் ஷோர் ரெஸ்டாரண்ட். ஸோ இதுதான் வந்து இருக்குது. பெஸ்ட் பிக் வந்து என்ன சொல்லுதுன்னா சுக்குபாய் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன கேட்குறேன்னா, அதே கிவ் மீ த எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, எனக்கு ஐடென்டிஃபை பண்ணதை எக்ஸாக்ட் லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு கொடு அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுதான், காலிங் எக்ஸ்க்ரால் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் எம்சிபியோட கால். நான் வந்து இப்போதைக்கு எம்சிபியை கால் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அப்படியே கால் ஆகுது. இந்த எம்சிபி கால் ஆகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேக்அண்ட் பின்னாடி இருக்கிற எக்ஸ்க்ரால் வந்து ஆக்டிவேட் ஆகி அது போயிட்டு எல்லா டேட்டாவையும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனில் இந்த எக்ஸ்க்ராலை யூஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எக்ஸ்க்ராலோடைய லிங்க்கு அண்ட் ஸ்கில்லையும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அது ஃப்ரீயாக தான் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு $1000 இருக்குது. ஸ்கில்லாக யூஸ் பண்ணணும்னா ஓப்பன் ஹெர்மஸ் ஏஜென்ட்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்லிடுச்சுன்னா, இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஜஸ்ட் டெயில் வந்து பிளாக்டு. ஓகேவா, இது என்ன பண்ணிச்சு, கூகுள் சர்ச்சை வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து போடுது பாருங்கள். சுக்குபாய், ஆலந்தூர், 1000 லைட்ஸ் அதோடைய டீட்டெயில், அண்டு கிண்டி அதோடைய டீட்டெயில், அர்மனி பிரியாணி அதை பற்றி. ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக டீப்பர் ரிசர்ச் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் அகைன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சினாக்க அது ஏஐடோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.